நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் லாஸ்ட் போட்டிருந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப நல்ல ரீச் கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க் யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பத்தி ஒரு அவுட்லைன்ட் வீடியோ நான் கொடுத்துருப்பேன். ஸோ நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நீங்க ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலும், இல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும், நீங்க எப்படி ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஆகலாம்? அதுவும் இந்த 6 மந்த்ஸ்ல 2025ல நீங்க எப்படி ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஆகி ரொம்ப அதிகமா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ரோட் மேப் தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். பிகாஸ் நான் அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வீடியோ அப்பவே நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்னன்னு சொன்னா மட்டும் பத்தாது, நீ வந்துட்டு ரோட் மேப்பும் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஸோ ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸோட கோல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு ஏஐ கிட்ட நம்ம ரொம்ப எஃபெக்டிவான ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது வந்துட்டு நமக்கு ரிப்ளை கொடுக்கும். நிறைய ஸ்மார்ட் டிரைவன் ஏஐ டூல்ஸ்லாம் நம்ம தான் உருவாக்க போகிறோம். அதுக்கு ப்ராம்ப்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரியல் வேர்ல்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப தேவை. பிகாஸ் வி கம் அக்ராஸ் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் இல்லையா? அதனால ரியல் வேர்ல்ட் சொல்யூஷன்ஸ் வேணும் அப்படின்றதுக்கும் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணவோ, ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸ் எனக்கு பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்லையர்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட ப்ராம்ப்ட் வச்சு நீங்கள் ஏஐ ட்ரெயின் பண்ணுறீங்க, உங்களோட நேட்டிவ் தமிழ்லேயே நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் they are paying you. ஒரு மணி நேரத்துக்கு $125 to $400 பே பண்ணுறதுக்கு கஸ்டமர்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஸோ அது நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம எப்படி கொண்டு போகிறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஃபேஸ் 1 ஃபவுண்டேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பில்டிங் ஸ்ட்ராங்கு ஆனால் பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு இனிஷியலாக யூ ஹாவ் டு லேர்ன் அபவுட் வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்னால் என்ன, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா என்ன அப்படின்றத பற்றி ஒரு கிளியர் ஐடியா அண்ட் கிளியர் இன்சைட் அப்படின்றது உங்களுக்கு உண்மையாகவே இருக்கணும். நீங்கள் வந்துட்டு யூ கேன் ஸ்டார்ட் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் ChatGPT அண்ட் வேரியஸ் அதர் ஏஐ டூல்ஸ். பிகாஸ் ஒரு விஷயம் நம்ம படித்து அதை நார்மலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நாள் நம்ம மைண்டில் இருக்காது இல்லையா? நம்ம அதை ப்ராக்டிக்கலாக பண்ணி பண்ணி பார்க்க தான் நமக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய ஃபவுண்டேஷனல் ஏஐ கோர்சஸ் எடுத்துக்கோங்க. தட் வில் பி வெரி பெட்டர். இதுவே நீங்கள் வந்துட்டு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, ஆல்ரெடி ஒரு ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க, உங்கள் ஜாப் அப்கிரேட் பண்ணணும், இல்லைனா கெரியர் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா நிறைய எல்எல்எம்ஸ் பற்றின ஒரு கிளியர் கட் ஐடியாவுக்கு ஃபஸ்ட்டு வாங்க. லைக் ChatGPT, Claude, Gemini அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த மாதிரியான எல்எல்எம்ஸில் என்ன இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றின ஒரு கிளியர் ஐடியாவுக்கு நீங்கள் வாங்க. அண்ட் உங்களோட ஓன் டொமைன்லேயே என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஃபீல்ட் ரிலேட்டடாக இருக்கீங்க, பட் உங்களுக்கு வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கெரியர் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களோட டொமைன்லேயே என்ன பண்ணலாம், அதில் எப்படி ஏஐ இன்ஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். பிகாஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஜென்ரலைஸ்ட் திங். நமக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு காம்பனண்ட் இருந்தால் மட்டும்தான் அதையும் இதையும் நம்மளால் இன்ஃப்யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அப்படி பாருங்கள். இதுவே நீங்கள் வேறு ஏதாவது, இப்போது நான் காமர்ஸ் குரூப் தான் நான் எடுத்தேன், இப்போ நான் ஹெச்ஆர் அந்த ஃபீல்டில் தான் இருக்கேன் அப்படின்னா அதுலேயே எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். உங்கள் டொமைனில் என்ன ஸ்கில்க்கு எந்த டூல் யூஸ் ஆகும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அப்புறம் ரியல் லைஃப்பில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். இமெயில்ஸ், நிறைய ஐடியாஸ், நிறைய ரிப்போர்ட்ஸ் நீங்களாக கொடுக்காம உங்களோட கொஸ்டின் என்னவோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஏஐ டூல்ஸ் கிட்ட கேளுங்க. அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸை ஹியூமனைஸ் பண்ணுங்கள் அண்ட் தென் உங்களுக்காக யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் ஒரு கோர்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் நான் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றத தாண்டி நானே டே டு டே லைஃப்பில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ இல்லையா? ஸோ அதனால் ஃபவுண்டேஷன் அப்படின்றது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம கேட்குறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி உடனே அதுக்கு நமக்கு வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றது தெரியணும். லைக் ஒரு அவுட்லைனாக ஒரு விஷயங்கள் தெரியறது வந்துட்டு ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. உள்ளே என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம கற்றுக்கணும். அண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஏஐ அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா
ஒரு கருவி நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ நமக்கு நல்லது அப்படின்றத விட அது எவ்வளோ நமக்கு கெட்டது அப்படின்றத நம்ம இனிஷியலாகவே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை எப்படி கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? அதனால அதோட லிமிட்டேஷன்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் அதெல்லாம் எடுத்துக்கிறது, படிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் டூல்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி வீடியோலே வேரியஸ் ஏஐ டூல்ஸ், ஜாஸ்பர், பிக்டரி, ஹலோ வூஃபி, நியூரல் லவ், சிந்தெசியா, ChatGPT, Claude, ஜெமினி, அந்த மாதிரி ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எதில் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ ஓகே, என்ன நான் எங்கே போகிறது ரிசோர்ஸஸ்க்கெலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்குது நம்ம யூடியூப் அண்ட் நிறைய ஓப்பன் சோர்ஸ் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அது யூஸ் பண்ணி பாருங்கள். டீப் லேர்னிங் டெக்னிக்ஸ், ஏஐ ப்ராம்ப்ட் அப்படின்னா என்ன, வேரியஸ் கோர்சஸ் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ கோர்சஸுமே அவைலபிளாக இருக்குது நிறையா ஆன்லைன் வெப்சைட்ஸில், அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபயர்ஷிப், ஓப்பன் ஏஐ டுட்டோரியல்ஸ், கோட் பேசிக்ஸ், அந்த மாதிரியான யூடியூப் வீடியோஸ் கண்டினியூஸாக பாருங்கள். நிறைய பிளாக்ஸ் படிங்க, ஓப்பன் ஏஐயே நிறைய பிளாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஆந்த்ரோபிக், ஹக்கிங் ஃபேஸ், அவங்க கொடுத்துருக்கிற பிளாக்ஸ் நிறைய படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை தாண்டி நான் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகணும் அப்படின்னாலே, ஓகே இப்போ நான் ஏடிஎஸ் படிக்கிறேன், டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்டோ, டேட்டா அனலிஸ்ட் ஆகணும் அப்படின்னாலே எனக்கு ஓகே டேட்டா எடுக்கிறோம், ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறோம், க்ளீன் பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம், மேனுப்புலேட் பண்ணுறோம், நார்மலைஸ் பண்ணுறோம், இன்டெகிரேட் பண்ணுறோம், ஃபைனலி வி கெட் அ டேட்டா. தியரட்டிக்கலாக தெரியும், பட் ப்ராக்டிக்கலாக நமக்கு அவ்வளோ ஐடியா இருக்காது இல்லையா? ஸோ கம்பேரிட்டிவ்லி லைக் நீங்கள் காலேஜை மட்டுமே நம்பணும் அப்படின்றது கிடையாது, யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அண்ட் இப்போது ஒரு கம்பெனி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிராண்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட பிளாக்ஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். திஸ் இஸ் த டிப் ஆஃப் திஸ் டே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்துடும்.